வணக்கம். அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள், உழவர் திருநாள், திருவள்ளுவர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு உலகம் முழுவதும் எந்த ஒரு பண்டிகையை நம்ம எடுத்துக்கிட்டாலும் அந்த பண்டிகைக்கு பின்னால் ஒரு மதம் இருக்கும், ஒரு இனம் இருக்கும், ஒரு மொழி இருக்கும், ஒரு ஜாதி இருக்கும். ஆனால் ஜாதி, மதம், இனம், மொழி பேதம் இல்லாமல் உலகத்தில் உள்ள அனைவராலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது இந்த பொங்கல் திருநாள் தான். இப்போ நாம் தமிழ்நாட்டில் நம்ம பொங்கல் அப்படிங்கிற பேரில் இதை கொண்டாடுறோம். இதுவே நம்ம கொஞ்சம் அந்த பக்கம் வடநாடு அப்படின்னு போயிட்டோம்னா அங்கே மகர சங்கராந்தி அப்படின்னு கொண்டாடுவாங்க. இது இந்தியாங்கிற நாட்டை விட்டு நம்ம வெளியே போயிட்டோம்னா எல்லா நாடுகளிலையுமே அந்த அறுப்பு முடிஞ்சு, அதாவது அந்த அறுவடை முடிந்து வரக்கூடிய ஒரு நாளை அவங்க திருவிழாவாக பண்டிகையாக கொண்டாடுறாங்க. இது அந்தந்த நாடுகளுக்கு தகுந்தாற் போல் அந்த காலநிலைகள் சீதோசனத்துக்கு தகுந்த மாதிரி வெவ்வேறு மாதங்களில் நடக்கும். இப்போ உதாரணமாக கனடாவில் அக்டோபரில் கொண்டாடுவாங்க, ஸ்டேட்ஸில் அமெரிக்காவில் நவம்பரில் கொண்டாடுவாங்க. அதே மாதிரி ஃபிஜி, இந்த மாதிரி தீவுகள், பழங்குடி மக்கள், ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இப்படி எங்கெங்கும் இல்லாதபடிக்கு எல்லா இடங்களிலும் நீக்கமர கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை எது அப்படின்னா இந்த ஹார்வெஸ்ட் பண்டிகை தான், இந்த உழவர் திருநாள் தான். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இப்போது நம்ம இந்த பொங்கல் பானையில் நம்ம போடுற அந்த புது அரிசி, இந்த புது அரிசிக்கு பின்னால் இந்த அரிசி எந்த இடத்துல விதைக்கப்பட்டுச்சோ அந்த விதைக்கப்பட்ட இடத்துலேருந்து அதை நாற்று நட்டு, அதை உழுது, அதுக்கு நீர் பாய்ச்சி, அந்த நீருக்கு ஒரு கரண்ட்டு சப்ளை வேணும். அப்புறம் அதை அறுவடை பண்ணணும், அதுக்கு ஒரு மெஷினு, ஆட்கள், அப்புறம் அதை மூட்டை கட்டி அதை ஏற்றணும், அதை லாரியில் கொண்டு போகணும், இறக்கணும், அதை திரும்ப அரிசி ஆலை கொண்டு அதை அரவை செய்து அதற்கப்புறம் அதை வேக வச்சு அது பச்சரிசி புழுங்கரிசின்னு பிரித்து, இப்படி பல விதங்களில் அந்த அரிசியானது, அந்த நெல்மணியானது நமது தட்டிற்கு சாதமாக சேரும் வரை பலருடைய உழைப்பு அதன் பின்னால் இருக்கிறது. அந்த உழைப்பவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அவர்கள் பல்வேறு மதங்களையும் சேர்ந்தவர்களாகவும் ஜாதியை சேர்ந்தவர்களாக மொழி பேசுபவர்களாகத்தான் கண்டிப்பாக இருக்க முடியும். அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு பண்டிகை தான் எல்லா மதத்தினரையும், எல்லா மொழியினரையும், எல்லா ஜாதியையும் உள்ளடக்கிய ஒரு சமத்துவமான பண்டிகை இந்த பொங்கல் பண்டிகை. இது ஒரு பக்கம் இருக்குங்க. இப்போது இந்த பொங்கல் பண்டிகைக்கு முந்தினத்து நாளை நம்ம போகி அப்படின்னு சொல்கிறோம். இந்த போகி பண்டிகை எதனுடைய அடையாளமாக நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு இந்த போகி பண்டிகையை நம்ம சொல்கிறோம். அப்போ என்ன பண்ணுற, இந்த போகி பண்டிகை அன்னைக்கு நம்ம வீட்டில் உள்ள உதவாத பழைய பொருட்களை எல்லாம் என்ன பண்ணுறோம், எடுத்து அதை அப்புறப்படுத்திட்டு வீட்டை சுத்தப்படுத்தி என்ன பண்ணுறோம், அடுத்த நாள் பொங்கல் பண்டிகையை வரவேற்பதற்காக தயாராகிறோம். இப்போ இந்த பொங்கல் பண்டிகையில் இந்த மனிதர்கள் மட்டும்தான் இந்த இந்த உற்பத்திக்கு உதவுறாங்களா அப்படின்னா அதற்கு மேலாக ஒரு தானியம் விதைத்ததிலிருந்து அது அறுவடையாகிற வரைக்கும் ஐம்பூதங்கள் என்று சொல்லக்கூடிய, பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய காற்று, நீர், ஆகாயம், நெருப்பு, இது எல்லாமே இருந்தால்தான் அந்த பயிர் அது விதைக்கப்பட்டு வளர்ந்து அது நம்மளுடைய அறுவடையாகி நம்முடைய தட்டுக்கு சாதமாக சேருது. அப்போது அந்த இயற்கையினுடைய சக்திகளுக்கு, குறிப்பாக நம்ம கண்ணுக்கு தெரிந்த அந்த சூரியனுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா பொங்கல் அன்று அந்த புது அரிசியில் வெல்லம் அதெல்லாம் போட்டு பொங்கல் வைத்து அந்த காய்கறிகளை எல்லாம் இது பண்ணி சமைத்து படையலிட்டு சூரியனுக்கு அதை படைத்து சூரியனையும் இயற்கை சக்திகளையும் நன்றியோடு நினைவு கூறக்கூடிய ஒரு பண்டிகையாக இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடுகிறோம். அப்போ இந்த பொங்கல் பண்டிகையை நம்ம கொண்டாடும் போது இந்த 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 உற்பத்திக்கு பின்னால், இந்த தானிய உற்பத்திக்கு பின்னால், காய்கறிகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மனித ஆற்றலையும் நாம் மிகுந்த நன்றியோடு நாம் நினைவு கூற வேண்டும். இது ஒரு பக்கம் இருக்குங்க. அந்த போகி பண்டிகை பற்றி சொன்னோம். அப்போது இந்த நம்ம முன்னோர்கள் எல்லாமே இந்த பண்டிகையை கொண்டாடுறதுக்கு பின்னால் ஏதாவது ஒரு தாத்பரியத்தை வைப்பாங்க. அப்போ என்ன அப்படின்னா பழையனையெல்லாம் கழிய வேண்டும், புதியன உள்ள வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு கொள்கை, அந்த ஒரு தத்துவம் தான் இந்த பண்டிகைக்கு பின்னால் இருக்குது.
ஆனால் இந்த பண்டிகை கொண்டாடுறோம் அப்படிங்கிறக்காக வந்து நம்ம வீட்டில் ஒரு 3 நாள் 4 நாளைக்கு முன்னாடி இருக்கிற குழம்பு ரசமெல்லாம் வெளியே போயிடும்னு மட்டும் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. இன்றைக்கி வேணால் உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம், நாளைக்கா நாளானைக்கா கண்டிப்பாக அதை வந்து மறுபடியும் சூடு பண்ணி கொடுக்க தான் போகிறாங்க. அதனால் இந்த பழையன கழியனும் கழிதல் அப்படிங்கிற அந்த போகி பண்டிகை கணக்கில் லிஸ்ட்டில் வந்து இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய அந்த பழைய குழம்பு ரசமெல்லாம் வராது. அதையும் நீங்கள் வந்து இதில் நீங்கள் வந்து பதிவு பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போது ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி நியூஸில் வந்து ஒரு செய்தி நான் பார்த்தேன், ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருந்தது. திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம், அந்த கிராமத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதியினுடைய பெயர் வருது. ஸோ அந்த கிராமம், அந்த பேரை வந்து நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ண விரும்பலை. ஆனால் அந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசு பள்ளிக்கூடம், அந்த அரசு பள்ளிக்கூடத்தில் சத்துணவு கூடத்தில் சத்துணவு தயாரிப்பவராக இருப்பவர் வந்து ஒரு பட்டியலின பெண்மணி. அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் அந்த பட்டியலின பெண்மணி சமைத்ததன் காரணமாக எங்கள் பசங்கள்லாம் வந்து இந்த சாப்பாட்டை, அவங்க பட்டியலின பெண்மணி கையால் சமைத்த சாப்பாட்டை நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்கூல்லையே இன்னொரு சமையற்கூடத்தை அமைத்து அவங்க தனியாக ஆள் வச்சு அதை வந்து சமையல் செஞ்சு அந்த குழந்தைகளுக்கெல்லாம் பரிமாறுறாங்க. இது வந்து அரசுக்கு வந்து ஒரு பிரச்சனையாக வந்து போய் சேருது. ஒரு சிலர் வந்து இதை வந்து நீதிமன்றத்துக்கும் கொண்டு போகிறாங்க. நீதிமன்றம் இது என்ன பண்ணுதுன்னா, இதை கடுமையான கண்டனத்தை பதிவு செய்து இது உடனடியாக வந்து அந்த அந்த சமையல், அந்த பெண்மணி சமைத்த அந்த உணவு வந்து எல்லாரும் அங்கே வந்து சாப்பிட்றதுக்கு உண்டான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போடுறாங்க. உடனே தாசில்தார் என்ன பண்ணுறாரு, அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து அந்த பெற்றோர்கள் அவங்களையெல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு பேசுகிறாங்க. அப்போ அவங்க தொடர்ந்து இந்த கருத்தை தான் வலியுறுத்துகிறாங்க. அப்போ ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வாரம் இது முடிட்டுங்க, பொங்கல்லிருந்து வந்து அந்த அம்மா சமைக்கிறது வந்து எப்போ போல் எங்கள் பசங்கள்லாம் சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வேறு வழி இல்லாமல் ஒரு சமாதான உடன்படிக்கை மாதிரி எட்டி அது வந்து அந்த பிரச்சனை வந்து முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த பெண்மணி சமைத்த சாப்பாட்டை வந்து அந்த மாணவர்கள் சாப்பிட்டாங்களா அப்படிங்கிற தகவல் எதுவும் இன்றைக்கி நியூஸில் எதுவும் வரல. ஓகேங்களா? இப்போது நம்ம வந்து ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கணும். இதே கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த 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 குறிப்பிட்ட அந்த மக்கள் அவங்க கண்டிப்பாக வந்து நிலச்சு வாழ்ந்தார்களாக தான் இருப்பாங்க. அப்போது அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு விஓ கிட்ட அவங்க வந்து ஒரு பட்டா சிட்டா சம்மந்தமாகவோ அல்லது அவங்க நிலத்திற்கு ஏதாவது ஒரு ஆவணம் தேவைப்படுது அப்படின்னாவோ அந்த விஓ கிட்ட அவங்க போய் தான் தீரணும். அப்போது அந்த விஓ வந்து அந்த மணிகாரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அவருக்கு வந்து எந்த ஜாதியை சேர்ந்தவன்னு தெரியுமா? அங்கே வந்து ஒரு பணியாளர் ஒருத்தர் இருப்பார், ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பார், அவர் எந்த ஜாதியை சேர்ந்தவன்னு கேட்டுட்டு இருக்க முடியுமா? சரி, அங்கேருந்து அவங்க பஸ் ஏறுறாங்க, அந்த பஸ்ஸினுடைய டிரைவர், கண்டக்டர், அந்த பஸ்ஸில் அவங்களுக்கு பக்கத்தில் உட்கார்றவங்க, இவர்களெல்லாம் எந்த ஜாதின்னு பார்த்து இதை செய்ய முடியுமா? அதற்கப்புறம் வந்து அவங்க டவுனுக்கு வர்றாங்க, கலெக்டர் ஆஃபீஸ் போகிறாங்க, தாசில்தார் ஆஃபீஸ் போகிறாங்க, பல்வேறு அரசு அலுவலர்களுக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிறவங்களையெல்லாம் வந்து ஜாதி பேதம்னு பார்க்க முடியுமா? சரி, வேண்டாம், ஒரு டீ கடைக்கோ அல்லது ஒரு ஹோட்டலுக்கோ போகிறாங்க. அங்கே உள்ள வந்து அந்த ஹோட்டல்லையோ அந்த டீ கடையிலையோ அவங்க அந்த உணவை தயாரித்தவர்கள் எந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் தயாரித்தார்கள் அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா? இது நம்ம உலகம் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கையடக்கத்தில் வந்து ஒரு குளோபல் வில்லேஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு உலக கிராமமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கிராமங்களெல்லாம் நகரங்களாக மாறிக்கொண்டிருக்கிற இந்த மாதிரி ஒரு சூழலில் இன்னமும் இது போன்ற அழுக்குகளை மனதில் ஆழமாக புதைத்து வைத்து கொண்டிருப்பவர்கள் இன்னும் இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காகத்தான் இந்த இன்சிடெண்ட்டை நம்ம சொன்னோம். அப்போது உலகம் வந்து இன்றைக்கி வந்துங்க டெக்னாலஜியில் முன்னேறி மனிதர்கள் வந்து ஜாதி மதம் இனம் பேதம் அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி ஒரு மனித குலமாக இன்றைக்கு வந்து ஒரு முன்னேற்றத்தை நோக்கி வந்து வேகமாக போயிட்டுருக்கிற இந்த நேரத்தில் இன்னமும் இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதிர்ஷ்டவசமாக நம்மை போன்றவர்களெல்லாம் இந்த அழுக்குகளற்ற ஒரு சமத்துவ பொங்கலை கொண்டாடக்கூடிய ஒரு மனிதநேயமிக்க நபர்களாக மக்களாக நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் ஒரு சந்தோஷமான விஷயம்தான். இந்த பொங்கல் அன்னைக்கு வந்துங்க ஒரு முக்கியமான ஒரு தகவல் நாம் பதிவு பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தர்மம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு ஞானிகிட்ட வந்து ஒருத்தர் கேட்டார். அப்போ அந்த ஞானி என்ன சொன்னார்னா, நீ மற்றவர்களால் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று, எப்படி மதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதே போல நீ மற்றவர்களை மதிப்பதும் நீ மற்றவர்களை நடத்துவதும் தான் உண்மையான தர்மம் அப்படின்னு சொன்னார். அதனால் இந்த பொங்கல் அன்று சகோதரத்துவம், சமத்துவம் அப்படிங்கிற அந்த மனித நேய பண்புகளையெல்லாம் நாம் நம்முடைய உள்ளத்தில் கடைபிடித்து நம்மை சுற்றி எந்த இடத்திலும் இதுபோன்ற அநீதிகள் நடந்தால்
உறுதியோடு அதை எதிர்ப்போம் என்ற அந்த சபதத்தை இந்த பொங்கல் நல்நாளில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை நோக்கி நாம் நடைபோட வேண்டும். மனிதநேயத்தோடு நாம் ஒரு சிறந்த மனிதனாக இந்த சமூகத்தில் வாழ வேண்டும் என்ற அந்த கருத்தை பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.